God given peace. தேவன் கொடுக்கிற சமாதானம். என் அருமையான தேவ பிள்ளையை, நீ கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சமாதானம் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். ஆளுகைனா தெரியுமா உங்களுக்கு? ஆளுகைனா யாரு சொன்னா இருக்கணும்? வாப்பா, சீக்கிரம் வா. ஆளுகைனா எப்படியா சமாதானம் உங்களை ஆளுகை செய்து நான் சொல்ல வரேன். இப்ப தம்பி வந்து அந்த வாட்டர் பேக் நீ எடுக்கணும்னு முடிவு எடுத்துட்ட. என்னப்பா? இல்லை இப்போதைக்கிடா வீட்டுக்கு கொண்டு போய். இப்போ இவன் எடுக்கிறதுக்கு இவன் வந்து இப்போ வாட்டர் பேக் எடுக்க போகிறான். போப்பா. போகும்போது நான் தான் இவனை ஆளுகை செய்கிறேன். போகணுன்னு போகிறவனை பிடிச்சி ஒடிஞ்சிடுவான் போல. இவனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான்? இவன் அங்கே போகிறான். ஐயோ வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. போகும்போது இந்த சமாதானம் என்ன செய்யுது? ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ வாழ்க்கை எப்படி போச்சே. ஓ தேவ பிரசன்னம். நான் எப்படி இவன் ஆளுகை செய்யணும் அப்படி இந்த சமாதானம் பாருங்க. நம்ம அழணும்னு நினைச்சாலும் ஆகாயம் கொண்டு செல்லுதே. Come on, come on. உம்மோடு செலவிடும். ஆமென். பாடுங்க பாடுங்க. என்னை பலவானாய் மாற்றுதையா. பலவானாய். ஆமென் ஆமென் ஆமென். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் ஆதையா என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓகே. சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீங்கள் அறிவீர்கள் என்றால் எல்லா நேரமும் நீங்க சமாதானமா இருக்க முடியும். முதலாவது ரகசியம் என்னவென்றால், அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். நேற்று நான் சும்மா அப்படி உட்காந்து அப்படியே பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது சர்ச்சில் ஒரு வார்த்தை சொன்னார் கர்த்தர். சிலுவை மரணத்தினால், சிலுவை கிரயத்தினால் சரி செய்ய முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. சிலுவை மரணத்தினால் மாற்றப்பட முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆமென். when you know the power of crucifixion, அந்த மரணம், அந்த கிரயம், நீ என்ன பிரச்சனை வேணாலும் மனசுல வச்சுக்காங்க. வியாதியா மனசுல வச்சுக்காங்க, வியாதின்னு. பண பிரச்சனையா வச்சுக்காங்க. அல்லது வந்து பிள்ளைகள் அடங்கலையா மனசுல வச்சுக்காங்க, மனசுல வச்சுக்காங்க. பொருளாதார பற்றாக்குறையா மனசுல வச்சுக்காங்க. செட்டில் பண்ண வேண்டிய ரூபா மனசுல வச்சுக்காங்க. அடுத்து வேற என்ன சொல்லுங்களேன் பிரச்சனை? வண்டி வாங்கணுமா, அது ஒரு பிரச்சனையா? இயேசு நாமத்தில் வண்டி வாங்குறீங்க, நான் ரிலீஸ் பண்ணாமே. இப்படி பல பிரச்சனை இருக்குல்ல, மைண்ட்ல வச்சுக்காங்க. இப்ப நான் சொல்றேன் ஒரு வரி, ஆவியானவர் சொன்னது, சிலுவை மரணத்தினால் மாற்றப்பட முடியாத பிரச்சனை, தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை என்று இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். என் நன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிவது என்பது இதுதான். அவருடைய மரணம் என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் மாத்துமியா, எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தூக்குமியா. நீங்க சித்தத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த மரணம் உங்களை சித்தத்தில் நடத்தும். சித்தத்தை மீறிட்டோம் நினைக்கிறீங்களா, அங்கேயும் தேவன் தம்முடைய வேலையை செய்வார். ஆமென். சித்தம் தெரியலன்னு நினைக்கிறீங்களா, அங்கேயும் தேவன் வேலையை செய்வார். திருமணம் ஆகலையா, அங்க தேவன் உங்களை நடத்துவார். திருமணம் ஆயிடுச்சா, அங்க தேவன் உங்களை நடத்துவார். எந்த சூழ்நிலை இருக்கீங்களோ அங்கே தேவன் உங்களை நடத்துவார். ஏனென்றால் சிலுவை மரணத்தால், அப்பா இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ் படத்தில் டாக்டர்லாம் சொல்லுவாங்கல்ல, சாரி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க. இல்லாட்டி இப்படி சொல்லுவாங்க, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா, இன்னும் 10 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா. எல்லா படத்துலையும் சொல்றது 10 நிமிஷம் லேட்டாக வந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்? கிளினிக் அடைச்சி வீட்டுக்கு போயிருப்பேன். தேவனுக்கு அதுவே கிடையாது. நல்ல வேலை 10 நிமிஷம் லேட்டாக வந்தீங்கன்னா, அப்படி கிடையவே கிடையாது. 4000 வருஷம் கழிச்சு வந்தாரு. 4000 வருஷமா பாதாளத்தில் இருந்தவனை எல்லாம் அள்ளிட்டு தேவன் போனார். அவருக்கு லேட்டுன்னு எதுவுமே கிடையாது. அவர் மரணத்தினால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது. உலர்ந்த எலும்புகள் மரித்து போய், சதை அழுகி போய், எலும்பும் ஈரமா இருக்கும் பாருங்க, எலும்பும் உலர்ந்து கிடக்குது. அவர் கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமான்றாரு. இதான் அறிவினா.
அறியாவினா ஐயவினா அதெல்லாம் வேற, அறிவினா தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறது. இவர்கள் சாப்பிடத்த கப்பத்தை எங்கே வாங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறது. இது எலும்புமா? அவன் சொல்றான் தேவரீர் அதை அறிவீர். இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். தேவனால் மாற்றப்பட முடியாத காரியங்கள் என்று எதுவுமே கிடையாது. ஆமே 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 ஆமே. என் அன்புக்குரியவர்களே, இதை புரிந்து கொள்வீர்கள் என்றால் தேவ சமாதானம் நிரப்பும். சமாதானம் என்கிற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற சமாதானம். சிலுவையில் எதை தேவன் முடிச்சாருன்னு நான் சொல்றேன். இதைத்தான் சிலுவையில் தேவன் முடிச்சார். உங்களுக்கும் தேவனுக்கும் இடைக்கிற சமாதானம். ரெண்டாவது, உங்களுக்குமே இருக்கிற சமாதானம், உங்கள் இருதயத்தில் இருக்கிற தேவ சமாதானம். மூணாவது, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற தேவ சமாதானம். இந்த 3 விஷயம் இருக்கு பாருங்க. எத்தனை சமாதானம் சொல்லுங்க? 1 உங்களுக்கும், 2 உங்க இருதயத்தில் இருக்கிற தேவ சமாதானம், 3 உங்களுக்கும் மற்றவர்களுக்கு இருக்கிற தேவ சமாதானம். ஆமென் ஆமென் ஆமென். ஓகே, ஸோ முதல் ஒரு வசனத்தை வாசிப்போம். நான் எல்லாவற்றையும் இன்னைக்கு பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. இங்க பாருங்க, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. இந்த சமாதானம் என்ன சமாதானம் சொல்லுங்க? தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற சமாதானம். மனதிலே நாம் சத்ருவாய் இருந்தோம், தேவன் நமக்கு சத்ருவாய் இல்லை. பாவம் என்னை அவருக்கு சத்ருவாக்கியது. புரியுதா? நீங்க பாவம் செஞ்ச பிறகும் தேவன் அப்படியே தான் இருந்தார். அதான் மாறுமோ பாவம் வந்த போதிலே. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? பேசும் வார்த்தை உண்மைதானா? பேதையை ஏய்க்க நீங்கள். அவர் சொல்றாரு, மகனே மாசில்லா உண்மை நேசம், மாறுமோ பாவம் செஞ்ச போதிலேன்னு திரும்ப தான் வராரு. ஆனா பாவம் யார்கிட்ட இருக்குன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அன்பா நெருங்கினாலும் அப்படின்னா ஏன்னா அவங்ககிட்ட வந்து பாவம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப தேவன்கிட்ட கோபம் இல்லை. அப்ப பாவம் இவனுக்கு வந்தனால இவன் தான் மனதில் சத்ருவாகிறான். ஒரு அதிர்ச்சி அல்லது பழைய உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இல்ல சார், பாவம் தான் தேவனுடைய முகத்தை எனக்கு மறைக்குது. ஆமா, பாவங்கள் தான் தேவனுடைய முகத்தை உங்களுக்கு மறைக்குது, உங்களுடைய முகத்தை அவருக்கு மறைக்கவில்லை. நீங்கள் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அவர் உங்களை நேசிக்கிறாரு. அப்புறம் ஏன் சிலுவைக்கு வந்தாரு? சிலுவைக்கு வந்தது அவருக்கு உங்க மேல பாசம் வர்றதுக்கு இல்ல, உங்களுக்கு அவர் மேல பாசம் வர்றதுக்கு. நான் ஒரு நீதிமான் என்கிற உணர்வு வந்தா தான் நான் அவர்கிட்ட பேச முடியும்னு அவர் நினைக்கிறாரு. ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், ஏன் நீங்க ஒருத்தனே வரீங்க, என்ன பார்க்காம போறீங்க? அதுக்கு அவர் சொன்னார், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணதான் நான் ஃபீல் பண்ணல, அதனால உங்களை நான் பார்க்காமலே போயிடுறேன். நான் சொன்னேன், நான் அதை யோசிக்கிறதே இல்லையே, நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். அவர் சொன்னால் அதனால் நான் உங்களை பார்க்காமலே போயிடுவேன். சரி, இன்றைக்கி ஏன் பார்க்க வந்தீங்க? இப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது முந்தா நேற்று கர்த்தர் எனக்கு ஒரு புது பேண்ட் ஷர்ட்டை கொடுத்தாரு. சொல்லிட்டு கொடுத்தாரு, உனக்கு புது பேண்ட் ஷர்ட் கொடுத்தா இப்போ போய் அவர் பாரு. இப்போ நான் தைரியமாக பார்க்குறேன். இந்த புது பேண்ட் ஷர்ட்டு எனக்கு அவர் மேலே அந்த பாசத்தை கூட்டுச்சா? இல்லை, அவருக்கு தைரியத்தை கூட்டுச்சு. இயேசுவின் ரத்தம் பிதாவுக்கு உங்க மேல இருக்க பாசத்தை கூட்டல. ஏன்னா பாசம் இருந்தனால தான் அவரே அனுப்புனாரு. ஆனா இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு தைரியத்தை கூட்டி பிதாவிடத்தில் தைரியமாய் கிட்டி சேர்வதற்கு உங்களுக்கு உதவி செய்தது. அப்ப நல்லா கவனிங்க, இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கும் பிதாவுக்கும் சமாதானத்தை. நீங்க அழுக்கு சட்டை போட்டிருக்கீங்க, சரியா? ஆனாலும் உங்களை ஒருத்தர் அரவணைக்கிறாரு. நீங்க எப்படிதான் நிற்பீங்க? அப்படிதான் நிற்பீங்க. என்ன பாலு, இப்படிதான். இப்ப நின்னாலே அது போட்டு தாக்க போறேன்னு அர்த்தம். நீங்க கோட் ஷூட் போட்டு கும்முன்னு நிக்கிறீங்க, இப்ப தோல்ல கைப்பட்ட எப்படி நிற்பீங்க? உங்களை இப்படி நிப்பாட்டணும்னு அவர் விரும்பினார். அதனாலதான் உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவலை கூட்டணுன்றதுக்காக அவர் சிலுவையிலே மரணத்தை கொடுத்து அவருக்கு தேவையே இல்லாத ஒன்றை உங்களுக்கு தேவை என்பதற்காக
அவர் சிலுவையிலே செய்து முடித்தார் என்றால் எவ்வளவு பெரிய தேவன்! அப்ப அந்த சமாதானம், இதுதான் தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற சமாதானம். இந்த ரத்தம் சிந்தப்பட்டுச்சுல, இனி எந்த விதத்திலும் உங்க மேல தேவன் கோபப்பட முடியாது. இனிமேல் அவர்கள் மீது நான் கோபம் கொள்ளுவதில்லை என்று என் பரிசுத்த பெயரிலே நான் என்ன செய்தேன்? ஆணையிட்டேன். இது நோவா காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். அந்த நாட்கள் நான் மாட்டேன் சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைவேற்றேன். அதே மாதிரி உன் மேல கோபப்பட மாட்டேன். அப்ப எனக்கும் தேவனுக்கும் நிரந்தரமா சமாதானம் உண்டாயிருச்சு. ஏனென்றால் என்னுடைய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால தவறுகளுக்கான கிரயத்தை இயேசு சிலுவையிலே கொடுத்து முடித்தபடியினால், மறுபடி சொல்லுகிறேன், இனி எந்த ஒரு தவறும் என்னையும் தேவனையும் பிரிக்க முடியாது. இந்த தவறை வேணாலும் பிரிக்கலாம், தேவனை பிரிக்க முடியாது. நான் தவறு செய்து விட்டாலும் ஒரு நல்ல தகப்பன் துரத்தி விட மாட்டான். துரத்தி விட்டா பிள்ளை என்ன செய்ய போகுதுன்னு அர்த்தம்? இன்னும் நிறைய தப்பு பண்ண போகுதுன்னு அர்த்தம். புத்திசாலி தகப்பன் பிள்ளையை துரத்தி விட மாட்டான், வீட்டிலே வச்சு கரெக்ட் பண்ண பார்ப்பான். அப்படித்தான் தேவன் தன் பிள்ளைகள் தவறு செய்யும்போது துரத்தி விடுகிற தேவன் அல்ல. அவர் சிலுவையில் சிந்த ரத்தத்தினாலே அது என்றென்றைக்கும் கூட தான் இருக்கிறார். ஓ தேவ பிரசன்னம்! நீங்கள் தவறும் போது கூட அது எப்படி சார், என்னால் ஏத்துக்கவே முடியாது. அப்பப்போ அவர் இருந்தாலே நீ நிறுத்த மாட்டீனா, இல்லாதப்ப நீ நிறுத்தவா போற? அப்ப இல்லாம போனா நீ நிறுத்த மாட்டேன்றதுக்கு தான் அவர் கூடவே இருந்து உன் வாழ்க்கை அப்படியே மாத்துறாரு. ஆகாயம் கொண்டு செல்லுரே, ஆகாயம் கொண்டு செல்லுரே. அப்ப இந்த சிலுவையில கொடுத்த ரத்தம் உங்களுக்கும் பிதாவுக்கும் நிரந்தரமான தொடர்பு கொடுத்துருச்சு. நீங்க தூங்கினாலும், நீங்க எந்திரிச்சாலும், நீங்க படுத்தாலும், நீங்க சாப்பிட்டாலும், சில நேரம் சண்டையே போட்டாலும், அப்போ உங்க கூட உம்மோடு செலவிடும். விடுப்பா விடுப்பா விடுப்பா. அவர் இருந்தனால தான் நீங்க அந்த லெவல்ல நிப்பாட்டுறீங்க. இல்லைன்னா நீ வேற எங்கேயோ போயிருப்பீங்க. அந்த சமாதானம் உங்களை ஆளுகை செய்து, வாடா 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 ராஜா, விடுறா 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 விடுறா, நீ யாருடா அப்படி பேசுவார். உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குடா, நீ போய் இறங்கி பண்ணலாமா? அதை பண்ணக்கூடாது, அடுத்த தடவை இன்னும் பெட்டராக இருக்கணும். நீ இப்படியே பேசி 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 நம்ம அப்படியே தேவன் என்ன செய்கிறாரு? அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறார். ஒன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற சமாதானம் இனி ஒரு நாளும் கெட்டு போகவே போகாது. உலகத்தில் 1000 பேர் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், அவங்கள பற்றி கவலைப்படாங்க. வசனமே தெரியாத ஆட்கள், உங்களுக்கு வசனம் தெரியும். சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார். இந்த சமாதானம் உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற சமாதானம். இதுக்கு இனிமே எந்த கரையும் கொடுக்க வேண்டியதில்லை. இட் இஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட். இப்ப அடுத்து பார்க்க போற 2 சமாதானம் என்னன்னா, எனக்குள்ளே தேவ சமாதானம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. என்ன சார் பாட்டா பாடிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, சமாதானம் அப்படியே பெருகுது. அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, ஒரு நாளும். ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். கம் ஆன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, நல்லா தட்டணும். வற்றாது ஒரு நாளும். 1 2 3 4. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். தைரியமா சொல்லுங்க. ஆமே. இந்த 2வது சமாதானம் என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்க சமாதானம். இயேசு பிறந்த உடனே ஒரு வார்த்தை வந்துச்சு, இதோ. இல்ல ஃபுல்லா சொல்லுங்க வசனத்தை. இல்ல இல்ல இல்ல, இந்த வசனம். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அப்ப இயேசு பிறந்தப்ப பூமியில சமாதானம் உண்டாச்சுன்னா, இன்னைக்கு ஏன் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை? இன்னைக்கு ஏன் ஈரான் ஈராக்குக்கு அந்த காலத்தில் இருந்துச்சு, இப்போ இல்லை. இந்த பிரச்சனைகள் இனியா உலகத்தில் சமாதானம் வந்திருக்கணுமே.
பூமியிலே சமாதானம் என்று சொன்னது பூமியில் இருக்கிற மனுஷனுக்கும் மனுஷனுக்கு இடையில சமாதானத்தை அவர் பேசல. பூமியில இருக்கிற மனுஷனுக்கும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் இடையே சமாதானம். கிரேக்க மொழிபெயர்ப்பு தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு பிறந்தபடினாலே உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே அவருக்கும் உனக்கும் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம்னா யாருக்கு? அப்ப தேவன்றடா அங்க வந்து மறைபொருளாய் வருகிறது. தேவனுக்கு மனுஷர் மேல் பிரியமும் பூமியிலே சமாதானமும் பிறந்தப்போ உண்டாயிடுச்சு. இந்த சமாதானம் எனக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிறது. இந்த சமாதானம் வந்துருச்சுனாலே இன்னொரு சமாதானம் வந்துரும் பாருங்க. என்ன சமாதானம்? இருதயத்தில் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாள். இதுதான் தேவ சமாதானம். எதை ஆள செய்யணுமா? உங்கள் இருதயங்களை. கொலோசையர் 3:15 வாசிங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. பாத்தீங்களா? உங்கள் இருதயத்தை. இப்ப இந்த சமாதானம் எங்க இருக்க? சமாதானம் மனசுல இருக்கிறது. முதலாவது இதற்கு நீங்க உங்களை என்ன பிரச்சனைனாலும் வாழ்க்கையில ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லித்தரேன். பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அப்ப கூட இந்த சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதை அப்படியே வெளியே கொண்டு வரணும்னா முதலாவது உங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். மன்னிக்க வேண்டுகிறேன். மன்னிங்க. யாரை மன்னிக்கணும்? நீங்க உங்களை மன்னிங்க. ஆமென். இந்த உலகத்திலே பெர்ஃபெக்டான ஆள்னு எவனுமே கிடையாது. அதனால உங்களை கை நீட்டுறதுக்கு எவனுக்கும் அருகதையும் கிடையாது. என்கிட்ட வந்து சிலர் சொல்லுவாங்க, வந்து அவங்க ஃப்ரெண்டு கழுத்தில் காதில் ஒரு சின்ன இதை போட்டிருக்காரு, அவர் நீங்கள் ஸ்டேஜில் ஏற்றுறீங்க. நான் சொல்லுவேன், எனக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ பிடிக்கல தான், ஆனாலும் சொல்கிற நீ உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அதை விட இது ஒன்றும் பெருசு இல்லைப்பா, நீ கழட்ட வேண்டிய பெரிய பெரிய மேட்டர்லாம் இருக்கப்பா, அதனால் இவனை நான் கழட்ட சொல்கிறேன், அது வேற விஷயம். ஆனால் அதை நீ அப்படி சொல்கிறேன், நான் சொல்கிறேன். அப்போ அவர் அப்படி தான் சொல்கிறாரு, இந்த பொண்ணை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், நீ கல் எடுக்காத, ஏன்னா நீ யாருன்னு தெரியும், ஏன்னா உன் என்ட்ரி அட்டண்டன்ஸில் வருது. ஆமாம், 2 வாரத்துக்கு முன்னாடி நீ வேற என்ட்ரி ஆயிருக்க. அதனால இந்த உலகத்துக்கு ஐயோ உங்களை பயங்கரமாக தூக்கினாலும் பயப்படக்கூடாது, உங்களை தரையில் போட்டு தள்ளணும், உங்களை நீங்கள் மன்னிக்க தெரியும். நீங்கள் யார் உங்களுக்கு தெரியும். நீங்கள் மன்னிச்சிட்டீங்க, என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? எனக்குள்ளே இப்போ சமாதானம் வந்துருச்சா, அடுத்து என்ன வரும்? சந்தோஷம் வந்த உடனே இந்த சமாதானம் என்ன செய்யும் தெரியுமா? நான் தான் சொல்லுவேன், இப்போ 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா 2 பேருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசாமல் இருந்துக்க, ஆனால் நீ சமாதானமாக இரு, கர்த்தரோட நீ சமாதானமாக இரு. 2 பேரும் பாட்டு இரு, கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? ஆமாம், 2 பேருக்குள்ள சமாதானம் பெருகிடுச்சுன்னா 2 பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கசப்பு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை வந்து சால்வ் ஆகாது. நான் தான் சொல்லேன், நேரம் சொல்லுவேன், வந்து இது தப்பான கைடன்ஸில் இல்லை, தப்பான கைடன்ஸே இல்லை. நான் மன்னிக்கப்பட்டவன் என்று உணர்கிற ஒவ்வொருவனும் மற்றவனோடு சமாதானமாக தான் இருப்பான். வர்ற வழியில் வந்து தம்பி இருக்காப்புல 10 கோடி ரூபா விழுந்துருச்சு அப்படின்ட்டாங்க, பேங்க்கில் போட்டாச்சுன்னு அப்படியே சந்தோஷம் உள்ள என்ட்ரு ஆகிறான் என் ஆஃபீஸ்க்கு. வந்தவொடனே சொல்லேன், டக்குன்னு உனக்கு கூப்பிட்டேன்டா, நீல மனுஷனா, நேற்று வந்து இந்த மைக்கை வந்து ஏன்டா உடச்சி விட்டு போனேன் அப்படின்னு ஒன்று. அவன் ஐயோ அண்ணன் திட்டாரு அப்படின்னு நினைப்பான். அவன் என்ன வேணாலும் திட்டு, நான் இப்போ 10 கோடிக்கு அதிபதி, அறிவு இருக்கா? இவ்வளோ பேர் இருக்கிறான் சின்ன பயலு, எப்படி இந்த மைக் உடைக்க போச்சு? உனக்கு மைக் கம்பெனியே வச்சு தரேன்டா. ஏன்? எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே அது வத்தாது. இது இருக்கா உங்கள்கிட்ட? இந்த ஆசீர்வாதம், தேவன் என்ன மன்னிச்சிருக்கிறாரு, நான் என்ன மன்னிச்சிருக்கிறேன், எனக்குள்ள சமாதானம். இதுதான் இன்னைக்கு நான் பேச போறது, உங்களுக்குள் இருக்கிற சமாதானம். இப்பதான் பேசவே போறீங்களே அப்படின்ட்டீங்களா? பார்ப்போம், பாதியில் கூட முடிச்சிருவோம், மீதி அடுத்த வாரம் தொடங்குவோம்.
என்னெல்லாம் பேச விரும்புகிறேன், உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கும்போது இந்த சமாதானம் எப்படி பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு போகுது பேச போகிறேன். சமாதானத்துக்கும் பரிசுத்தத்துக்கு இருக்கிற தொடர்பு, சமாதானத்திற்கும் விசுவாசத்துக்கும் இருக்கிற தொடர்பு, சமாதானத்துக்கும் ஞானத்திற்கும் இருக்கிற தொடர்பு, சமாதானத்துக்கும் தேவ நீதிக்கும் இருக்கிற தொடர்பு. இந்த ஒன்று மட்டும் உள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், எல்லாமே ஜகா 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 ஜகான்னு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் ஆல் குட் ஒர்க்ஸ். கர்த்தர் சொன்னார், சமாதானம் தான் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று. புரியுதா? நீங்க சமாதானமா இருந்தீங்கன்னா பொறாமப்படுவீங்களா? பட மாட்டீங்க. ஏன்னா நீங்க சமாதானமா இருக்கிறீங்க. நீங்க சந்தோஷமா சமாதானமா இருந்தா நீங்க நான் சொல்றேன் பணம் இல்லைன்னு வருத்தப்படுவீங்களா? ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணு ஏழை பொண்ணு. இப்ப என்ன செய்யறான்? அந்த பொண்ணை என்ன செய்யறான்? மணந்தால் மகாதேவி இல்லையே மரணதேவின்னு முடிச்சிட்டான். முடிச்ச உடனே நேராக குடிசை வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் உட்கார வச்ச உடனே அவனுக்கு அந்த வீடு என்னடா இப்படி இருக்கு அப்படி தோணுமா? ஏன்? மனதில் உள்ள காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கையின் மனமாகும் என்று உங்கள் புலவர்கள் சிலர் சொல்லி இருக்கிறார்களே. அப்படியா? உங்களுக்கு வந்துச்சா? இப்படி சீசர்கள், பரமாத்ம குருவும் சீசர்கள் நம்ம ஆட்களா? அப்படி நல்லா கவனிங்க. உங்க லைஃப் அப்படித்தானா? அதை சொல்லுங்க. நீ இயேசு நாமத்தில் மனதில் உள்ள காதல் என்றார். மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்பவனமாகும். அப்ப என்னன்னா, உங்க மனசுக்கு அந்த தேவ சமாதானம் நிரம்பிருச்சுன்னா இந்த உலகத்தின் எந்த பாதிப்பும் உங்களை தாக்காது. அதுதான் இட் இஸ் தி ஆரிஜின் ஆஃப் ஆல் குட் ஒர்க்ஸ். எல்லா நன்மையான காரியங்களும் உங்க சமாதானம் இருந்தா வந்துகிட்டே இருக்கும். எவன்கிட்ட சமாதானம் இல்லையோ அவன் டேஞ்சரஸ் ஃபெலோ. அவன் திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பான். பொய் பேசுவார்கள் சமாதானம் இல்லாதவர்கள். ஏன்னா பொய் சொன்னாதானே காரியம் நடக்கும். நான் சில நேரம் பொய் சொல்ல போகும்போது கர்த்தர் சொல்லுவார், டே நான் இருக்கேன்லடா, நீ உண்மையை சொல்லு, நான் எப்படி மாத்துறேன் பாரு. நீ எதுக்கு நீ வேற மாதிரி பேசி, நான் இல்லைன்னா நீ பேசலாம், நான் இருக்கிறேன்ல, நான் ஃபேவர் ஆக்குறேன். ஆமாம், அந்த தைரியம் உங்களுக்கு வந்துடும் பாருங்க. ஃபெய்த் இருக்கும்போது பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துடும். இப்போ மனிதன் இந்த சமாதானம் வந்துருச்சுன்னா எல்லா நல்ல காரியமும் அவனுக்குள்ள வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அதே மாதிரி எல்லா கெட்ட காரியம் எங்க தெரியுமா வரும்? வாசிப்போம், யாக்கோபு 3:16. இந்த சமாதானத்தை நீங்க சாதாரணமாக நினைக்க கூடாது. அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே மிஸ் ஆயிரும் சார். ஆனா அதை நீங்க கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஃபாலோ பண்ணிடும். இங்க பாருங்களேன், இந்த தேன் கூடு பார்த்துருக்கீங்களா? சிலர் பாருங்க அப்படி கையை வச்சிருப்பாங்க, அவன் கையை சுற்றி அப்படியே தேன் கூட இருக்குன்னு தெரியுமா? எப்படிங்க? பக்கத்தில் நீங்கள் கையை வைங்க, உங்கள் கையில் ஒட்டாது, கொட்டிட்டு வேணாலும் போகும், ஒட்டாது. ஆனால் அவன் கையில் ஒட்டிக்கணும் எல்லாமே. அவன் எங்கே போனாலும் வரும். ஏன்னு சொல்லுங்க? அவன் கைக்குள்ள ஒரு ராணி தேனியை பிடிச்சி வச்சிருப்பான். இந்த ராணி தேனியை பிடிச்ச உடனே எல்லா தேனியும் ராணியை சுற்றி உட்கார்ற மாதிரி ஜல்லுன்னு உட்காந்துக்கிறோம். அவன் கிளீனா, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது. அவன் எங்க போனாலும் எல்லா தேனியும் வரும். அப்படிதான் சமாதானம் என்கிற ராணி தேனியை நீங்க பிடிச்சு வச்சிட்டீங்கன்னா சந்தோஷம், ஞானம், அறிவு, கிருபை, சமாதானம் எல்லாம் இந்த சமாதானத்துக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி